நம்ம வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டோம் சொன்னோம்ல, எல்லாருடைய வீட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் 9 மாசத்துல பாப்பா வரப்போதா, ரொம்ப ஹேப்பியா இருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, அந்த 9 மாசத்துல அந்த அம்மா இல்ல கஷ்டப்படுறாங்க, எவ்ளோ ஃபீலிங்ஸ் இருக்கு, எவ்ளோ விஷயத்த கடந்து வரோம் அப்படின்றத பத்தி யாருமே வந்துட்டு பேச மாட்டாங்க. ஸோ என்னோட ஜர்னில எனக்கு என்னலாம் நடந்துச்சு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போவோமா? ஹாய் கைஸ்! நான் தான் உங்க அனுஷா. ஸோ என்னோட சேனல்ல டெய்லி மதர்ஹுட் அண்ட் பேபி கேர் இத பத்திலாம் வந்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவா போட்டுட்ருக்கேன். ஸோ நான் சொல்ற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரைமஸ்டர் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பட் ஆனா வந்துட்டு அந்த நேரத்துல நெறைய பயமும் இருக்கும். எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எதுவுமே வந்துட்டு தெரியாது. பேபி வந்து நல்லா இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அடுத்த மாசம் என்ன சொல்லப் போறாங்க? இதெல்லாம் வந்துட்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதே மாரியே ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவோம். சிக்கா இருக்கும். சில நேரத்துல வந்து எனர்ஜெட்டிக்கா இருப்போம். சில நேரத்துல வந்து ரொம்ப டயர்டா எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். வாமிட்டிங் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கண்டிப்பா வந்துட்டு ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். செகண்ட் ட்ரைமஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பேபியோடைய growth வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஸ்லீப் போகும். நல்லா சாப்பிட மாட்டோம். நல்லா தூங்க மாட்டோம். நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். சிக்னஸா இருக்கும் உடம்பு. ரொம்ப டயர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்கிறதும், செகண்டும் இருக்கிறதும் சேர்த்து நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பேபி மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்மளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அந்த வயித்துக்குள்ள அந்த கிக் இருக்கு பாருங்க. அது அவ்ளோ ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனா இந்த பயமும் நம்மளுக்கு சேர்ந்து கண்டிப்பா வரும் பிரெக்னன்சி டைம்ல. 3 ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு டெலிவரி பத்தி யோசிக்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். பட் ஆனா எல்லா அம்மாவும் டெலிவரி டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சி செக்ஷன் ஆனாலும் பரவால்ல, டெலிவரி ஆனாலும் பரவால்ல. பட் என்னோட பேபி வந்து எனக்கு வந்து ஹெல்த்தியா நல்ல வெயிட்ல இருக்கணும். என்னோட பேபி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லா அம்மாவுமே இருப்பாங்க. ஸோ பெயின் இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் அந்த பாப்பாவ நம்ம கிட்ட தூக்கி குடுத்த உடனே அந்த பெயின் எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படியே நம்ம ரெக்க கட்டி மேல பறப்போம். ஸோ அந்த மாரி ஃபீலிங்ஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுதான் என்னோட ஜர்னி 9 மந்த் வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய பேபி ஜர்னி, உங்களுடைய 9 மந்த் ஜர்னி எப்படி இருந்துச்சு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் அது மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.